வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இருக்க சூழ்நிலையில் ஒரு அரசியல் ஆரோக்கியம் தேவை, ஒரு அரசியல் புத்துணர்வு தேவை, அரசியல் நியூட்ரியன்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மாண்பு அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு முழுக்க கொட்டி கிடக்கு. தமிழ்நாடு அரசியல்னாலே மாண்பு தான், மாண்புனாலே தமிழ்நாடு அரசியல் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்திப்புகள், இவ்வளோ இனிமையாக ஒரு அரசியல் மாறும். சாக்கடைன்னு சொல்லிட்டு இருந்த அரசியல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இனிப்பு பலகார கடையாகவே மாறி இருக்கு. சுகரே வந்துடும் போலன்ற அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சேஞ்சாக மாறிட்டு இருக்க தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை குறித்து தான் பார்வையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். ஏங்க வாட் இது அமெரிக்கன் அரசியல பீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்னாங்களோ அவங்க எல்லாரையுமே ஒருத்தராக போய் சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கட்டி பிடிச்சி சிரிச்சு அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சால்வை போற்றி அதற்கப்புறம் புகைப்படம் எடுத்துகிட்டு புத்தகங்களை கொடுக்கறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், பூச்செண்டுகள், என்னத்தை சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அரசியலில் ரொம்ப தவறான நபர்கள் அப்படின்னு நம்ம ஒருத்தர் அடையாளப்படுத்துகிறோம்னா அவங்க உண்மையிலேயே தவறான நபர்களாக தான் இருக்கணும். தவறாக நபர்களாக இல்லாத ஒருத்தரை நம்ம தவறான நபர்னு சொல்லி அடையாளப்படுத்திட்டு இருக்க போகிறது இல்லை. அப்படி பண்ணோம்னா நமக்கு மாண்பு இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? ஆனால் தவறான நபர்கள்னு அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்களோட உறவு வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அது ஒரு விதமான டபுள் ஸ்டாண்டர்டாக தான் நான் பார்ப்பேன். சரிங்களா? ஒரு தப்பான சொல்லுவீங்க, எதிர்பார்க்கவே இல்லை. நான் தலைப்புக்கு வந்திருக்க மாட்டேன், லீவ் போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். பேசிக்காக என்னென்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எதர்ச்சியாக யாராக வராங்க, அப்போ நமக்கு ஆகாதவங்க கூட வரலாம். அப்போ அவங்க மூஞ்சிக்கு நேராக பார்த்துட்றாங்க. அந்த நேரத்தில் நல்லா இருக்கீங்களா, வணக்கம் அப்படின்ட்டு போகிறது அது வேற. அது அந்த சூழலை இது பண்ணுறது. அப்போ மூஞ்சி திருப்பிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் இப்போ அப்போ அது பார்த்தாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடக்குது அப்படின்னா எதர்ச்சியாக வராங்க, டக்கு டக்குன்னு பார்க்குறாங்க, பார்க்கும்போது கண்ணு பார்த்துட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு நகர்ந்துருவாங்க. இது ஆக்சுவலாக மாண்பு. இந்த மாதிரி நடக்கிறது மாண்பு. பட் வாண்டடாக ஒருத்தவங்களை போய் சந்திக்கிறது, வாண்டடாக அவங்க வீட்டுக்கு போகிறது வர்றது, அதாவது ஏதாவது ஒரு இறப்போ இல்லை அங்கே ஏதாவது அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்கோ அதுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் அது வேற. பட் இந்த மாதிரியான சூழலில் சும்மா ஒரு அரசியல் மாண்பாக நாங்கள் போய் சந்தித்தோம், இதற்காக நாங்கள் போய் சந்தித்தோம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அதில் எனக்கு பெரிய அளவு உடன்பாடு இல்லை. ஏன்னா அரசியலுங்கிறது ரத்தமும் சதயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். வெளிப்படையாக சொல்லணும்னா கீழே பார்த்தீங்கன்னா 10 பேர் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு கூட கிடப்பான். அப்போ அந்த நேரத்தில் 2 தலைவர்கள் போய் சந்திச்சு கை குலுக்கிக்கிறது அப்படிங்கிறது கீழே இருக்கவன் எதை நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிற அந்த கான்செப்ட்லாம் வரும். பட் இது வேற மாதிரியும் பார்க்கலாம்ல. மேலே இருக்கவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, அப்போ கீழே இருக்கவங்களும் வெட்டிட்டு சண்டை போடுறது நிறுத்திட்டு அவனும் அந்த மாதிரி ஒரு மாண்பா. இப்படி சிம்பிளாக நீங்கள் பாருங்கள், சினிமா காலகட்டத்தில் ஒரு காலத்தில் விஜய் அவர்கள் நடிகராக இருந்த காலகட்டத்தில் அஜித்துங்கிற ஒரு நடிகர் இருந்தார், விஜய்ங்கிற. இவங்க 2 பேரும், விஜய் அண்ட் அஜித் தங்களை நண்பர்கள் போல தான் காட்டிக்குவாங்க. அப்படி தான் காட்டிக்குவாங்க. ஸோ என்ன அவரோட கோட் மாதிரி நானும் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்லாம், அவருக்கு அது நல்லா இருக்கும், நமக்கு அப்படி இருக்குமா அப்படிலாம் கேட்குறாங்க. இதில் என்னென்னா நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோங்கன்னு காட்டிக்கிறது தான். பட் கீழே அடிமட்டத்தில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு? ஃபேன் வார் நடந்துட்டு இருந்துச்சுல. இப்பெல்லாம் கூட பார்த்தேன், ஒரு சமீபத்தில் எவனோ ஒருத்தன் போட்டிருக்கான், அஜித் அவங்களோட மனைவி அவங்களோட இதெல்லாம் போட்டும் கூட ரொம்ப தப்பாலாம் போஸ்ட்லாம் போட்டிருந்ததெல்லாம் பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு வெறுப்பை வளர்த்துருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மாறி இருக்கு. இதுதான் ஆக்சுவலாக ரொம்ப அநாகரிகமான ஒரு போக்கு. அப்போ அதை நம்ம முதல்ல சரி செய்யணும். அதை சரி செய்யணும்னா இப்போ ஒரு தவறான நபர் அப்படின்னு ஒருத்தரை நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்னா அது உண்மையாகவே ஒரு தவறான நபராக இருந்தால் தான் நம்ம அதை சொல்லணும். அவர் ரொம்ப நல்ல நபர், ஆனால் அவரை நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் அவரை தவறான நபர்னு நான் போய் சொல்கிறேன், அவரை தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அவரோட நான் நட்பு பாராட்டிக்குவேன் அப்படின்னா அது ஒரு சரியான மாண்பு இல்லை. இந்த ஸ்டாண்டு தான் என்னோட ஸ்டாண்டு. நான் ஒருத்தரை தப்பானவர்னு சொன்னேன்னா அவங்க தப்பானவர்களாக தான் நான் பார்ப்பேன். ஸோ இதில் நான் மாண்பு காட்டுறது போகிறது அப்படிங்கிறதுலாம் அவங்க இப்போ அவங்க தவறிட்டாங்க போயிட்டாங்கன்னா அது வேற. அது ஒரு இரங்கல் போடுறது அது போடுறது அது வேற. அப்புறம் ஒரு பொறுப்புல ஏதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்படிலாம் வராங்க, அப்போ வாழ்த்து சொல்கிறதும் அதுவும் அது ஒரு அது எப்படின்னா ஒரு மேண்டேட் மாதிரி. அது ஒரு மேண்டேட் மாதிரி. ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்போ தமிழக முதல்வராக ஒருத்தர் பொறுப்பேற்கிறார் அப்படின்னா அவருக்கு வாழ்த்து சொல்றதுங்கிறது ஒரு மேண்டேட் தான். அந்த மாதிரி வேற வழி இல்லாமல் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நமக்கு உடன்பாடு இருக்காது, குடும்ப வாழ்க்கையில் நமக்கு உடன்பாடு இருக்காது, இருந்தாலும் ஒரு பொறுப்புக்கு அவங்க வராங்க போகிறாங்கும் போது வாழ்த்து சொல்றதுங்கிறது அது மாண்பு. பட் தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்கள நம்ம சந்திக்கிறது, அவங்களோட நம்ம ஒரு ஒரு ரெப்புடேஷன் பில்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது அது எனக்கு சரியான ஒரு விஷயமா நான் படக்கலை. சில பேர் அது மாண்பு அப்படின்னு சொல்லிக்கலாம், எனக்கு அதில் என்றைக்குமே உடன்பாடு இல்லை. அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒருத்தரை போய் சந்திக்கிறேன் அப்படின்னா அவருக்கும் எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுது, கரெக்டாக?
நண்பராகவோ இல்ல தெரிந்த முகமாகவோ இல்ல பழக்கப்பட்டவராகவோ மாறுறாங்க. ஒருத்தர் சந்திக்கிறாங்க அப்படின்னா அதுதான் உண்மை. அப்ப பழக்கப்பட்டவராக இருக்கும் பொழுது அவருக்கு எதிராக நம்மளால ஏதாவது யோசிக்க முடியுமா? இல்லை, பட் ஏற்கனவே அங்கிள் தான் நமக்காக அவர் வந்து அரசியல் எதிரியா மாத்திக்கிட்டாரு. சிஎம் சார்ன்ற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு தோற்கடிச்சு இன்னைக்கு போயிட்டு வேற மாதிரி சந்திச்சிருக்காரு அங்கிளா. அதாங்க, அதுதான் சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, பழகினவங்க எதிரிகளாக போறது வேற, எதிரிகள் பழகி போறதுங்கிறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பழகினவங்க 2 பேர் ஒன்னாவே நண்பரா இருப்பாங்க, ஒன்னாவே வளர்ந்துருப்பாங்க, அண்ணன் தம்பியா கூட இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பகை வந்து பிரிஞ்சிருவாங்க. திரும்ப அண்ணன் தம்பியா இருந்தா சேர்றதுல நியாயம் இருக்கு. ஆனா உண்மையான பகையாளர்கள் இவங்கனால இவங்க நிறைய பேர் இழந்திருக்காங்க, அவங்கனால இவங்க நிறைய பேர் இழந்திருக்காங்க. அந்த பகை இருக்குல்ல உள்ள, இந்த பகை தீரணும். இப்ப நான் கேட்கிறேன், விஜய் அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திமுகக்கும் டிவிக்கும் பகை தீர்ந்துருமா? அப்ப பகை இருக்க தானே போகுது. அப்புறம் எதுக்கு இந்த இது கேட்ட அரசியல் நாகரிகம்னு சொல்றாங்கல்ல, இது ஆக்சுவலா இது வந்து எனக்கு அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு மாதிரி டபுள் ஸ்டாண்ட் தான். இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா அதே காலையில சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வருக்கு வந்து வழக்கமே வைக்க மாட்டாப்ல. ஆனா வீட்டுக்கு வரும்போது வந்து வெளியில வந்து புன்முறுவரோட வணக்கம் சொல்லி கட்டி பிடிச்சி ஆற தழுவி கூட்டு போறாரு. ஸோ இது வந்து அங்கேயும் அதே மாதிரி நடந்திருக்காங்க. பல டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர் வரும்போது ஒரு முதலமைச்சர் தான் உட்காந்துருக்காரு. ஒரு முதலமைச்சர் கிட்ட வணக்கம் சொல்றதுல ஏதோ ஒண்ணு தடுக்குது இல்ல, அந்த ஏதோ ஒண்ணுதான் பகை. ஏதோ ஒண்ணுதான் பகை. அந்த பகை வந்து இப்ப இவங்களுக்குள்ள இருக்கும். இல்ல அப்படிதான் பண்ணாரு அவரு. வாய்க்குள்ள எல்லாம் அவரு அப்படி பண்ணாருங்க. நான் என்ன பண்றது, நானும் பண்ணாங்க. அதான் சரி விடுங்க. ஸோ இந்த பகை இருக்குல்ல, இந்த பகை வந்து இருக்கதான் போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் சந்திக்கிறாங்கன்னா அங்க சமத்துவமோ இல்லை சமாதானமோ ஏற்படுதுன்னா அந்த சந்திப்புல ஒரு மீனிங் இருக்கு. புரியுதா? இப்போ 2 நாட்டு அரசர்கள் சந்திக்கிறாங்க, போர் வேண்டாம், போர் ஏற்பட்டா உன் நாட்டுக்காரனும் சாவான், என் நாட்டுக்காரனும் சாவான், வேண்டாம் இந்த போரை நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிறது அது வேற. பட் சும்மா சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கு தான் போறாங்கன்னா அந்த சந்திப்பு தேவையில்லாதது. இந்த சந்திப்புனால் விளைவது என்ன? இந்த ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த ஆக்ஷனால ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் என்ன? இந்த ஆக்ஷனால எந்த ரியாக்ஷனும் ஏற்படலைன்னா அப்ப இந்த ஆக்ஷன் வந்து யூஸ்லெஸ் ஆக்ஷன்ல. இதுதான் நான் சொல்றேன். இதனால ஏதாவது மாறப்போதா? திமுகவை நீங்க ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா? இல்ல. அப்ப இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தேவையில்லாத வேலையை தான் நான் பாக்குறேன். இல்ல, ஒரு காலகட்டத்துல திகால இருந்து வெளில வந்த கட்சி திமுக. பின்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை இயக்கமா இன்னும் அவங்களை நடத்தி ஜெயிச்சோன்னு போயிட்டு வந்து வீரமணி அவர்களை பெரியார் தெருல பார்த்து அப்புறம் பெரியாருக்கு வந்து அந்த மரியாதை செலுத்திட்டு வருது அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து விஜயும் அதே மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு காலத்துல எதிரியா இருந்தவங்க நட்பு பாராட்டுறது அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம். பேசிக்கா இந்த மாதிரி பண்ற மீட்டிங்க்கு பின்னாடி இருக்க உண்மையான தன்மை என்ன நான் சொல்லிடுவேன். சொல்லுங்க. அதாவது வள்ளுவர் வந்து சொல்றாரு, இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு ஒரு குறள் இருக்கு. அதோட மீனிங் என்னன்னா, உங்களுக்கு ஒருத்தர் கெட்டது பண்றாருன்னு வைங்க, கெட்டது பண்ணியிருப்பாரு. அந்த கெட்டது பண்ணவரை அவருக்கு நம்ம ஒரு நல்லதை பண்ணி நல்லது பண்ணும்போது அவருக்கே வந்து வெக்கம் வந்துடும், சங்கடமாயிரும், ஒரு வெக்கம் வந்துடும். அப்போ அவங்களை வெக்கப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு நல்லது நான் பண்ணிட்டேன்னு வைங்க, அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். புரியுதா? ஆக்சுவலாக விஜய் இப்போ அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. அதை ஏற்றுக்கிறதுல வேணால் நம்ம வந்து இல்லை அப்படிலாம் இல்லை, இது ஒரு அரசியல் மாண்பு அப்படிலாம் சொல்லலாம். பட் பேசிக்காக அதுதான். இது என்னன்னா, நம்மளை வந்து தப்பு தப்பாக பேசுகிறவங்க, நம்மளை அசிங்கமாக பேசுகிறவங்க, இவங்க எவ்வளோ அவதூறுகள் எவ்வளோ அசிங்கமாக பேசினாலும் ஓகே, நான் போயிட்டு இப்போ அவங்கள சந்தித்து ஒரு மரியாதை செஞ்சுட்டு வரும்பொழுது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அவங்கள வந்து ஒரு மாதிரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுறது, டைல்யூட் பண்ணி விடுறது, முடிச்சு விடுறது. சரி, அப்போ நீங்க சொன்ன ஆங்கிளில் போனால் எனக்கு என்ன தோணுது, அப்படி டைல்யூட் பண்ணி முடிச்சு விடுறப்போ நீங்க இருக்கீங்க, நான் தான் விஜய்னு வச்சுக்கோ, சும்மா வச்சுக்கலாம் ஒரு 2 monthsக்கு. சரி, ஓகே, நான் வந்து உங்களை பார்க்க வச்சுக்கோங்களேன், நான் வச்சுக்குவேன், ஆடியன்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா ஓகே. அது இல்லைங்க, எவனோ ஒருத்தன் போட்டுட்டு இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்காங்க, அது நீங்க தான் ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சு என் ஃபோன் அப்படியே தரேன், நீங்க பாத்துக்கோங்க. வேற ஒரு ஃபோன் வச்சு பண்ண முடியாதா என்ன? ஆனால் அதை மேட்டர் விடுங்க. இப்போ என்னன்னா, நான் வரேன் உங்க வீட்டுக்கு, ஏன்னா என் ஆதரவாளர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, உங்க ஆதரவு பார்த்துட்டு இருக்காங்க. நான் இப்போ ஆனால் பதவியில் இருக்கேன், பார்த்துட்டு இருக்கும்போது உங்க ஆதரவாளர்களும் என்னோட ஃபேன்ஸா அந்த ஸ்டார் ஸ்ட்ரக்கா மாதிரி ஒரு மாதிரி என் மேல ஒரு ஒப்பீனியன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு டெக்னிக்கும் தான் இல்லை இது. அதுதான், உங்களை விட நான் மேலே போயிடுவேன், அதாவது என்னை விட நீங்கள் மேலே போயிடுவீங்க. இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு லாஜிக். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையான மாண்பான அரசியல் வேணுமா தமிழ்நாட்டுக்குன்னா உண்மையிலே வேணும். அது எங்கே இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு அரசியல்வாதியை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருக்கோமா? இல்லை. கேவலப்படுத்தி பேசியிருக்கோமா? ஏன் இதை பண்ணுறது? தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுறது இல்லை. அது பொது தளத்துக்குள்ளே வந்து அதன் மூலமாக அது சமூகத்துக்கு ஒரு விஷயம் வரும்போது அப்போ நம்ம பேசியிருக்கோம். பட் இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், இவருக்கு இத்தனை பொண்டாட்டி, அவருக்கு அத்தனை பொண்டாட்டி, இதெல்லாம் வந்து நம்ம பேசுறது இல்லை. ஸோ பேசிக்காக இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு நபரை நீங்கள் மாண்பா நடத்துறதுங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்குது. இங்கே நீங்கள் எதையுமே காட்டாமல்
சும்மா அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் ட்ராப்பில் வந்து நம்ம மாண்பு அப்படி அப்படிங்கிற போது அது மீனிங் அது இல்லை. பேசிக்காக என்னென்னா விஜய் அவர்கள் வந்து அவரோட வெற்றியை வந்து அதன் மூலமாக மற்றவங்களை இவர் போய் சந்தித்து மரியாதை செய்வதன் மூலமாக அவருடைய மேன்மையை தான் வந்து அவர் காட்டிக்கிறாரே ஒழிய இது வந்து மாண்பு அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. சரி, ஓகே. இப்போ ஸ்டாலின் அவர்கிட்ட ஆரம்பித்தோம், பார்த்துருப்பீங்க. அடுத்து வெற்றி அடைஞ்ச உடனே ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது அது மனசில் ஒரு பெரிய தைரியம் வேணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வைகோ வீட்டுக்கு போகிறாருங்க. உங்களுக்கு தெரியும், வைகோ கூட இருந்தவங்க யாருமே அதுக்கப்புறம் அவங்களோட நிலைமெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராசி கொஞ்சம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வைகோ வீட்டுல வந்து திருஷ்டி கழிச்சாங்க. ஆமா, அதான் அங்கே அவங்க வீட்டுக்கு இருக்கிற அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த நாளை வந்து நீங்க பார்க்க வந்திருக்கீங்க இந்தப்பா அப்படின்னா தொடக்க சவுண்டு கேக்குது. அப்படியே பல சொடக்குகளுக்கு சத்தம் கேட்டுச்சு. என்ன கொடுமை, அவங்க வந்து நாங்க விசிலுக்கு தான் போட்டோம் அப்படின்றாங்க வைகோ முன்னாடி அந்த அக்கா. இவ்வளோ நாள் அப்படின்னு நினச்சி போகல. ஸோ பேசிக்காக என்னென்னா அதுதான் அவங்களே திருஷ்டி கழிச்சிட்டாங்க. சரி, இங்கே வந்து திருஷ்டி ஆகிட போது உங்களுக்கு திருஷ்டி கழிச்சு நீங்கள் போங்க அப்படின்னு அந்த ஹேரார்கி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால மேபி அன்புமணி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி விஜய் அவர்கள் எல்லா அரசியல்வாதிகளையும் பார்த்துட்டு வரதான் தோணுது. முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பார்த்துட்டு வரதான் தோணுது. ஓகே. அதுக்கப்புறம் சீமான் அவர்களை போய் பார்த்தோம், அதுதான் ரொம்ப பேசுபொருளாச்சு தெரியுமா. முன்னாள் முதல்வர் சந்திச்சார்ல, அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை விஜய் போய் சந்திச்சதுதான் ரொம்ப பேசுபொருளாகி. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்ன நீங்க சொல்லுங்க, நான் கேள்வி கேட்கறாருங்க, பதில் சொல்ற இடத்துல நீங்க தான் இருக்கீங்க, கோத்துடுறீங்க. அதாவது பேசிக்கா என்னன்னா அதிகமாக காட்டமாக இந்த முறை விஜய் அவர்களை விமர்சித்தது ரெண்டு தரப்பு. ஒன்று வந்து டிஎம்கே, இன்னொன்று வந்து என்டிகே. இப்போ என்டிகேவும் பயங்கரமாக விமர்சித்தனால ஸோ அந்த சந்திப்பு வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஸ்டுடியோலேயே சொன்னாங்க, இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவரை பார்க்காம போயிட்டா என்னங்க பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பார்ப்பாரு, வேணா பாருங்க. இவங்களெல்லாம் பார்க்குறாங்கனாவே அவரையும் போய் பார்ப்பாங்க, நீங்கள் வேணா பாருங்க போய் பார்ப்பாரு அப்படின்னா அதே தான் நடந்திருக்கு. நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்தாங்க. கொஞ்சம் நேரம் உள்ளே உட்காந்துட்டு பொறுமையாக வந்திருக்கலாம், ஏன் வெளியிலே நின்றுட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அதையும் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. எனக்கு திருப்பி ரிவைண்ட் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போகிறேன். எந்த இடத்துல சீமான் அவர்கள் உட்கார்ந்து வந்து அந்த ஒரு வாட்டி மாண்புக்காக போய் சந்திச்சார்ல, அதே இடத்துல தான் விஜய் வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப சந்திக்கிறப்போ ஒரு மத்தியானம் வேலை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நீங்க வந்து அண்ணன் போய் சந்திச்சதை வந்து தப்பா பேசுனீங்களே, இப்ப வந்து இந்த சந்திப்பை என்னடா சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமான வார்த்தைகளை போட்டுட்டே இருக்காங்க. வைகோ சந்திக்கிறாரு, அப்புறம் அன்புமணியை சந்திக்கிறாரு, அப்புறம் நீலாங்கரைக்கு போறாரு. இது பேசிக்கா என்னன்னா விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, நான் எல்லாரையும் சந்திச்சிடறேன், நான் எல்லா அரசியல்வாதிகிட்டையும் ஒரு ஹலோ பண்ணுறோமா, ஒரு குட்வில் இன்விடேஷன் மாதிரி போயிட்டு அவங்களுக்கு ஒரு பொன்னாடை போத்துறாரு, அவங்ககிட்ட வந்துட்டு ஒரு வாழ்த்துக்கள் பெறாரு, நம்ம தான் பண்ணுவோம் சேர்ந்து பண்ணுவோம் அது இதெல்லாம் பேசுகிறாரு. ஒரு சுமூகமாக, அதாவது ஒரு எல்லாரும் வந்து ரொம்ப ஹேட்டோடு இல்லாமல் ஒரு கொஞ்சம் லெஸராக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து காட்டிக்கிறாரு. அதெல்லாம் ஓகே. ஆக்சுவலாக இது பண்ணுறது வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய ப்ளஸ். யார் இந்த ஐடியா கொடுத்தாங்களோ, ஆமாம், யார் இந்த ஐடியா கொடுத்தாங்களோ அந்த ஐடியா கொடுத்தவர் உண்மையாகவே வந்து நல்ல ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இது ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, ஒருத்தர் தன்னை லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வச்சுக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இமேஜ் பில்டிங் இதுக்கெல்லாம் இது கரெக்டாக இருந்தாலும், பட் லாஜிக்கலி திங்கிங் இது வந்து எனக்கு இது மாண்பு அரசியலுக்குள்ளே வராது. இது ஏன் இது மாண்பு அரசியலுக்குள்ளே வராது அப்படின்னா, சிம்பிள். கண்டிப்பாக வந்து நாளைக்கு அவங்க வந்து ஊழல் பண்ணதுக்கு நீங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம போகிறோம் வரோம் அப்படின்னா அவங்கள வந்து பகையாளாக பார்க்கறதுங்கிறது நம்மளுடைய தமிழர் பண்பாடே கிடையாது. புரியுதா? பகையாளி வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டாவே அவங்க வீட்டிலேருந்து ஒரு சொம்பு, நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய காலத்துல எல்லாம் டைலாக்லாம், பழைய படங்கள் எல்லாம் ஊர்ல எல்லாம் பேசுவாங்க, சாப்பிட்டுருக்கேன் அவன் வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டேன்டா நான் அப்படிம்பாங்க. இப்போ இந்த சூனியம் வைக்கிறதுலாம் கூட அவங்க வீட்டில் போய் சொம்பு தண்ணி குடிக்க கூடாதும்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது என்னன்னா ஆக்சுவலாக இங்கே இந்த மக்களும் மண்ணுடைய கல்ச்சர் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க வீட்டில் நம்ம போய் ஒரு நாள் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாங்க கூட அந்த வீட்டுக்கு வேண்டப்பட்டவராக நம்ம ஆயிடுறோம். அந்த வீட்டுக்கு நம்ம நன்றி உள்ளவராக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரம் நமக்கு வழிகாட்டுறது. அப்போ தெளிவாக தெரியுது, இவங்க தவறானவர்கள், இவர்கள் தீய சக்தி, இவங்க எதிரானவங்க, இவங்க நம்ம இனத்தை கொன்னவங்க, இவங்களோட நம்ம பயணிக்கக்கூடாது, இவங்கெல்லாம் தப்பானவங்கன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் முடிந்த வரை விலகி தான் இருக்கணும். அதனால தான் துஷ்டனை கண்டால் தூர விலகு, இதுவும் பழமொழி. ஸோ இதை நீங்கள் எல்லா அரசியல்வாதிகளும் கொஞ்சம் தயவு செஞ்சு உள்வாங்கிக்கோங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகு. அப்போ நான் இவன் துஷ்டன் ஆனால் நான் விலக மாட்டேன், நான் போய் பக்கத்தில் கை கோத்து நிற்பேன் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் பேக் ஃபயர் ஆகும். சீமான் அவர்களுக்கு அப்படி ஒரு பேக் ஃபயர் ஆனது தான் தேர்தலுக்கு முன்னாடி அவர் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சது பேக் ஃபயர் ஆச்சா இல்லையா? ஸோ துஷ்டனை கண்டால் தூரம் விலகி இருக்கணும். விஜய் அவர்களுக்கு மேபி ஆகலாம், சொல்ல முடியாது, நமக்கு தெரியல.
ஏன்னா இவர் சிஎம் பதவியில இருந்துட்டு போறாரு, பதவி இல்லாமல் இருக்கும்போது போகும்போது தான் அது நிறைய கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும். பதவி இருக்கும்போது போறாரு, லைவ்ல கேமராஸ் ஓடிட்டு இருக்கு, போறது டக்குன்னு சாலையை போத்துறது வர்றதுங்கிறது வந்து அது ஒரு மீட்டிங், ஒரு குட் கெஸ்டர் மீட்டிங்கிறதோட முடிஞ்சிருது. பட்டு இதை வந்து மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது. தவறானவர்கள்னு ஒருத்தரை நம்ம குற்றம் சாட்டுறோம்னா அவங்களோட நம்ம வந்து ஒட்டும் உறவும் வைத்துக்கொள்வது நம்மளை தான் வந்து நம்மளோட கேரக்டர் தான் கொஸ்டின் பண்ணோம். ரைட். வெளியிலே என்னோட பார்வை, இது என்னோட பார்வை, நான் இப்படி தான் நான் திங்க் பண்ணுறேன், இது வந்து தேவையில்லை அப்படி தான் நான் பார்ப்பேன். எனக்கு என்னன்னா வெளியிலே நின்று இருந்தாரு சீமானவர்கள், ரொம்ப நேரம் காத்திருந்து அவர் வந்தோடனே கரம் பிடித்து கட்டி பிடிச்சி உள்ள கூட்டு போனாரு. அதுக்கப்புறம் வழக்கமா மற்ற வீடுகள் என்ன நினைச்சோ அதே நடந்துச்சு. எனக்கு அதை பார்க்க ஏன் வித்தியாசமா இருந்துச்சுன்னா, இவங்க 2 பேரும் சந்திச்சிருக்காங்கன்னு அரசியல் புரசலா யாரோ சொன்னாங்க அரசியல் வட்டாரங்கள். அதுக்கப்புறம் அவர் சீமானவே வந்து ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியை சார்ந்தவங்களும் சொல்றாங்க. பட் இவங்க 2 பேரையும் ஒரே இடத்துல ஒரு போராட்டத்துல பாத்துருக்கேன். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒன்னா பாக்குறதுக்கு. நாங்க 2-3 இடங்கள்ல வந்துட்டு அவங்க 2 சந்திச்சு ஒன்னாலாம் நின்று இருக்காங்க, சில ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் ஒன்னா பார்த்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து இப்போ ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ்ல இவங்க 2 பேரும் ஒன்னா சந்திக்கிறது வந்து இப்பதான். விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு, இனிமேல் நான் மறைச்சிட்டுலாம் எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அவர் வந்து பதவி இருக்கும்போது சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இனிமேல் எங்கேயும் தனியாக அந்த சீக்ரெட் மீட்டிங்லாம் இருக்க போகிறதில்ல. ஸோ வெளிப்படையான ஒரு மீட்டிங் தான் இது நடந்துச்சு. அதில் என்ன சுவாரஸ்யம்னா, மற்றவங்களாம் கூட வீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. வெளியில் யாராவது வேலையாட்கள் வந்து பார்த்துட்டு சிஎம் கான்வாய் வீட்டு வாசலுக்கு வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. சீமான் அவர்கள் அந்த ஒரு ஈகோ மாதிரிலாம் காட்டிக்காமல் அவர் வாட்டு அங்கேயே ரோட்லேயே நின்றுட்டு இருந்தார். அதெல்லாம் ஆக்சுவலாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு ஓடிட்டு லைவ்ல பார்த்துருந்துச்சு, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்தோடனே கட்டி தழுவி அணைச்சு கை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் பொக்கே எடுக்கிற பையன் ஒருத்தன் பொக்கே எடுத்துகிட்டு வந்தான். அந்த பொக்கையை வாங்கி அவர் கையில் கொடுக்குறாரு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நட்பாக முடிஞ்சுது. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, சீமான் அவர்கள் யாரையுமே பொன்னாடை போத்த விட மாட்டார். ஏன் இதெல்லாம் அது அவரோட பிலீஃப். அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக பொன்னாடை போத்துறது அவ்வளோ ஒரு பெரிய குத்தமான விஷயமே இல்லை. சீமான் அவர்கள் எதற்காக அந்த பொன்னாடை போடுற கலாச்சாரத்தை தப்புன்னு நினைக்கிறாருன்னே தெரியல. ஆக்சுவலாக பொன்னாடை போட்டுற கலாச்சாரத்தையும் நம்ம சொல்லிடலாம். இது என்னன்னு நிறைய பேர் புரியுறது இல்லை. என்னன்னா, பொன்னாடை போத்துறதுங்கிறது வந்து நம்ம தமிழர் மரபுல அரசர்களுக்கு ஒரு பதவி கொடுக்கறதுக்கு, ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு எல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். இப்போ கோயிலுடைய விழாக்கள், கோயிலோட இது எல்லாத்துலேயும் ஒரு பொறுப்பு ஒருத்தர் கொடுக்கணும்னா அது பொன்னாடியை பொறுத்து தான் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தீங்களா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு அவங்க ஒரு கவுனை வந்து, அதாவது ஒரு துணியை வந்து போட்டு சாத்தி தானே இது பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவங்க ஒரு பொறுப்பை வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறோம், ஒருத்தரை வந்து மரியாதையோட கௌரவிக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பொன்னாடை போர்த்துறதுங்கிறது ஒரு பழக்கம். இது வந்து கால ஓட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாதியத்திற்கான ஒரு விஷயமா போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்கு மட்டும்தான் இந்த பொன்னாடை என்பது போத்தப்படணுங்கிற மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ள போயிடுச்சு. ஏன்னா ஒரு பெரிய பொறுப்புல இருக்கவங்களுக்கு தான் இது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்துல அந்த பெரிய பொறுப்புல இருக்கவங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகமாக மாறிடுது. அப்ப குறிப்பிட்ட சமூகங்களுக்கு மட்டும்தான் இந்த இது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதற்கப்புறம் இந்த சமத்துவம் வேணும்னு சொல்லிட்டு வந்த நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, இதை ஒரு கல்ச்சரா மாத்துவோம். அண்ணாதுரை தான் இதை யோசிக்கிறாப்புல, இதை ஒரு கல்ச்சரா மாத்துவோம். என்ன பண்ணலாம் அப்பனா வந்துட்டு, நம்ம கூட்டங்கள்ல கலந்துக்கும் பொழுது எல்லாருக்கும் பொன்னாடை போடு, ஒரு மரியாதைனாவே இதுதான் அப்படின்னா, அப்ப எந்த சாதி, எந்த பாலினம் இதெல்லாம் எதுவுமே பார்க்காத, யாருக்கு வந்து மரியாதை செய்யணும்னாலும் பொன்னாடை போத்துறத ஒரு கலாச்சாரமா கொண்டு வாங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஏழை பணக்காரன் இது எல்லாத்தையும் உடைச்சு, வர்க்க பேதங்களை எல்லாம் உடைச்சு, சாதிய பேதங்களை எல்லாம் உடைச்சு, மத பேதங்களை உடைச்சு, யாரும் யாருக்கும் வந்து பொன்னாடை போத்தலாம். அப்படின்னா எல்லாரும் யாரையும் யார் வேணாலும் கௌரவிக்கலாங்கிற ஒரு இடம் வந்துருச்சுல. இது வந்து ஆக்சுவலா சமத்துவத்துக்கான ஒரு ஐடென்டிட்டி. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இந்த பொன்னாடை போத்துற கலாச்சாரம் இது சமத்துவம் தான். அந்த பொன்னாடையும் பிடிக்காது. நம்ம அந்த டேபிள் எல்லாம் போட்டு விட்டோம்னா அது பிரச்சனை இல்லாம இருக்கும். நம்ம பொன்னாடை எல்லாம் வந்து வீட்டுல டேபிள்ல போட்டாச்சு அழகா இருக்கும் அது. ஸோ இது ஒரு தப்பான கல்ச்சர் கிடையாது. பட் எதனால நாம் தமிழருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே பொன்னாடை போத்துறது வந்து அவங்க அது வந்து பண்ணாதீங்க, இது ஒரு கலாச்சாரமா இது அப்படின்ட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக பொன்னாடை போத்துறதுங்கிறது வந்து தமிழர்களுடைய பண்பாடு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியா? ஸோ இதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த இதில் வந்துட்டு எப்பவுமே சீமான் அவர்கள்ட்ட பொன்னாடை போத்து வரும்போது அவர் போத்த விட மாட்டார், தடுத்து நிப்பாட்டுவார். ஆனால் விஜய் அவர்கள் போடும்போது அது தடுத்து நிப்பாட்ட முடியாதுல்ல. ஃபைன், அது நடந்துச்சு. இனிமேல் இந்த பொன்னாடை போத்துறது அப்படிங்கறத விட்டுட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பொன்சங்கிலி பூட்டுவது அப்படின்னு வந்துட்டு யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. பொன்சங்கிலி பூட்டுவதுங்க. நீங்க எனக்கு செயின் போடுறீங்கன்னா நான் வேணாம் சொல்ல. நீங்க வாங்கி கொடுத்தா நான் உங்களுக்கு போடாம இருப்பேன். 1 இயர் வெயிட் பண்ணுங்க, மோடி வந்து இந்த கதை ஆக்சுவலா உண்மை நடந்ததுங்க. அப்படியா? அதான் வந்துட்டு அண்ணாதுரை கிட்ட வந்துட்டு அண்ணாதுரை வந்து
கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய செயல்பாட்டுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக நான் இந்த பொன் சங்கிலியை அவருக்கு பூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி பூட்டியிருக்காரு. அப்போ கூட இருந்தவங்களாம் வந்துட்டு நாங்களும் தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே பூட்ட மாட்டேன், நீ வாங்கி கொடுத்தா நான் உனக்கு தான் போட மாட்டேன், அது அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுப்பா அவனுக்கு நான் போட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவுத்துட்டாரே அண்ணாதுரை. இது உண்மையாக நடந்த சம்பவம், உண்மையாக நடந்த சம்பவம். ஸோ பார்த்துக்கோங்க, அடிக்கடி இந்த மாதிரி எங்களுக்கு அதே வாய்ஸ்ல அவங்க ஃபீலிங்லேயே எங்களுக்கு கதை சொல்லுங்க. அந்த எஃப்எம் பாக்கெட் எஃப்எம் கேட்குற மாதிரி எங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. சரி, நிறைய நிகழ்வு நடந்துச்சு, அதையும் நான் கேட்டுறேன். சரியா, சட்டமன்றத்தில் முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாருமே எம்எல்ஏ பதவி ஏத்துக்கிறாங்க. ஏங்க கோட் சூட்லேயே இருக்காரு, அதுதான் யூனிஃபார்ம். அது யூனிஃபார்மா? உதய் அண்ணா ஒரு நாள் கூட ஏன் அந்த ஒயிட் டி-ஷர்ட்ல அரச சட்டை ஒயிட் ஷர்ட் கேட்டதே இல்ல. படத்தை பார்த்த மாதிரியே ஃபீல் ஆயிட்டு இருக்கீங்க நமக்கு. கோடாலிய கிடாலிய கையில கொடுத்து விட்டாதீங்கயா. அது மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் தமிழர் கலாச்சார உடைகள் திருப்பி நான் தான் கேட்குறேன், எல்லாரும் வேஸ்ட் ஷர்ட்டை போடுறாங்களா? இல்லைங்க, உதய்னா மட்டும் அந்த காலர் வச்சு ஹாஃப் அண்ட் டி-ஷர்ட் தானே 5 வருஷம் போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு சொன்னமா இல்லையா? நம்ம சொன்னமா இல்லை, இப்படிலாம் போடுறது வந்து அது ஒரு மரபு உடைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம தமிழர் உடைகள்ல அங்கே இருக்கிறது வந்து ஒரு நல்ல சொன்னமா இல்லையா? உதயநிதி ஸ்டாலினுக்கு நம்ம சொன்னோம், டி-ஷர்ட் போட்டு வரது போகிறதுலாம் வந்து அது நீங்கள் வந்து அப்படின்னு மட்டும் பார்க்குறீங்க. பட் நம்மளோட ஐடென்டிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வெள்ளை ஆடை உடுத்துறதுங்கிறது வந்து, ஏன்னா நான் சும்மா சொல்ல, இது விஜய் அவர்களே படத்தில் என்ன பண்ணாரு, ஒரு டாக்டராக வருவார், டாக்டர் வரும்போது வேட்டி சட்டையில தான் இருப்பாரு. ஏர்போர்ட்ல ஒருத்தன் உயிரை காப்பாற்றுவார். அந்த சீன் வந்து வேற ஒரு படத்துல இருந்து எடுத்த சுட்ட சீனாக இருந்தாலும் அந்த சீன் பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருந்துச்சு? தமிழ் மரபு நல்லா தானே இருந்துச்சு. அந்த இதில் காஸ்டியூம்ல நல்லா தானே இருந்தாப்புல. அதே போல ஒரு கொஞ்சம் மாறி, சரி கோட் சூட் போடவே வேணாம்னு சொல்ல, கொஞ்சம் மாற்றி போட்டு வாங்கல, ஒரே காஸ்டியூம்ல இருந்தா நல்லா இருக்கா? ஆனால் சட்டசபையில் அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வேரியேஷன், ஒரு சரணா ஸ்டோர்ஸ்குள்ள போனால் எல்லா விதமான இதுவும் ஒரு ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா சஃபாரி சூட், கோட் சூட், செமி ஃபார்மல் டி-ஷர்ட், வேட்டி சட்டைகள், அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த சட்டமன்றத்துக்குள்ள பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே போட்டுருக்காங்க. என்னன்னா அவர் எப்பவுமே வேட்டி சட்டையில் வரணும்னு சொல்லலை, பட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு சேஞ்ச் கொடுத்தாலும் மீடியாவுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்று முதல்வர் அவர்கள் வேட்டி சட்டையில் வந்திருக்கிறார், இன்று முதல்வர் அவர்கள் ஜீன்ஸ் பேண்டில் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அது ஒரு நியூஸ் ஆக்குவாங்கல்ல, அவங்களுக்கு டிஆர்பி ஏறும்ல. ஏங்க அவங்க ஆல்ரெடி டிஆர்பி போட்டுட்டு இருக்காங்க. முதல்வர் கான்வாய்க்காக கார்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது, முதல்வர் வருவாரா? கான்வாய் நிற்கிறதாவே முதல்வர் வருவார் தானே, வந்ததுக்கு அப்புறம் சொல்ல வேண்டியதானே, ஏங்கடா அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் போடுறீங்கன்னு இருந்துச்சு. கோகோமலன், சுட்டி டிவி ஃபுல்லா எல்லாம் அவுட்டு, இனிமேல் ஃபுல்லா நியூஸ் சேனல் குழந்தைங்க காட்டி சோறு ஊட்டுறாங்க. அதுல வேற பாத்தீங்களா ஒரு பையன் ரீக்ரியேட் பண்ணிருக்கான், எதை தெரியுமா? அந்த சேரை போட்டுக்கிட்டு அவன் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு அவங்க அம்மா வந்து வெள்ளை துணியை தூக்கி இது முதலமைச்சர் சேரு, அவன் அப்படியே வந்து அதே மாதிரி பண்றாங்க அப்படின்னு நிக்கிறான், மெதுவா நடந்து வரான். இப்போ அவர் ஒரு நடிகர், அவர் ஒரு பண்றாரு, நீங்க ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருந்துச்சு எனக்கு. ரைட்டு. ஸோ இப்போ யாருமே போய் பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க, கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அவரை பத்தி சரி நம்மளா பேசி விடலாமே அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி எல்லாமே தான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டு. அது என்னாச்சுங்க? அவர் அன்னைக்கு ஒரு போட்டோ பார்த்தேன், ரொம்ப ஒரு மாதிரி முகம்லாம் ஒரு மாதிரி இதாகி என்னமோ இருந்தாரு. அது சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. ஒரு மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடந்ததா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. நாகரிகம் கருதி இதை நம்ம சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிறப்போ வந்து அது உண்மையா இல்லையான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப பெருசா நடந்திருக்கு, வாக்குவாதம் நடந்திருக்கு மட்டும் உண்மை. ஸோ 2 ஃபேக்ஷனா வந்து பிரிஞ்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் அவரோட தலைமையில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொறடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்க தான் சொல்லிட்டு சப்மிட் பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் 17 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருக்காங்க. ஸோ அதிமுகன்ற கட்சி இதற்கு மேலேயும் துண்டாடப்பட வேண்டுமா அப்படின்ற அளவுக்கு. அதிமுக எனக்கு தெரிஞ்ச அதிமுகவுடைய டிக்ளைன் முடிஞ்சுது சொன்னோம், பிஜேபி சொன்னோம். ஸோ அதான் அதோடைய விளைவு தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். பிஜேபியோட எடப்பாடி அவர்கள் அதீத நம்பிக்கையும் அதீத உறவு பாராட்டுதல்ங்கிறது வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. மத்திய அரசு பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. மத்திய அரசு நல்லா பார்த்துட்டு தான் இருக்கும், அது நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நடந்துருச்சுன்னு நான் பார்க்குறேன். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கப்புறம் அவரோட அரசியல் எப்படி நிலைநிறுத்திக்க போகிறாருங்கிறது நமக்கு தெரியல. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், விஜய் அவர்களோட இதில் வந்துட்டு காங்கிரஸ்லாம் வரதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே தரப்புல இருந்து போய் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆட்சியில் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அதில் கோட்டை விட்ட மாதிரி தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி அவர்கள் கோட்டை விட்டார் அந்த இடத்துல. இல்லை, ஆனால் தொடர்ந்து வந்து ரூமராக இருந்தால் 1-2 நாள் காணாமல் போயிருக்கோம். திருப்பி வந்துட்டே இருக்க விஷயம் என்னன்னா, மந்திரி சபையில் நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறப்போ வந்து இந்த சிவி சண்முகத்தோட அந்த ஆதரவாளர்கள் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்து மந்திரி சபையிலும் இடம்பெற போறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ மோஸ்ட்லி அது நடக்கிறதுக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிக்கப்பட்ட அமைச்சர்களே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்கிட்ட தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்பரான தமிழ் கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கிறது வந்து குறிப்பாக வன்னியர் தரப்புலேருந்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கு பதிலாக மோஸ்ட் ப்ராபப்ளி ஏடிஎம்கே ஆட்களை கொஞ்சம் பேரை வந்து கொடுக்கலாம்.
ஓகே. அப்படி கொடுத்தா நீங்க சொன்னீங்கல்ல குட்டி குட்டி கட்சிகள் உதிரி கட்சிகள் கிட்ட இருந்து வாங்குறதோட ஏடிஎம் கிட்ட வாங்கி அது அந்த இப்போ இவங்க வந்துட்டாங்கன்னா ஆக்சுவலா டிஎம்கேக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கிறது என்னன்னா இன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் ஃபார்மிங்ல வந்து டிஎம்கேவோட ஒரு பார்ட் இருக்கு. அவங்க என்னைக்கு வேணாலும் வந்து விஜய் அவர்களை கவுத்து விடலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க வந்து அந்த இந்த இது கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன நினைச்சோம், நம்மளாம் நினைக்கல விடுதலை சிறுத்தைகள் முழுமையாகவும் உள்ள போல. கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்க வந்து வெளியில இருந்தா ஆதரவு கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்டுகளும் வெளியில இருந்தா ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே கூட்டணி கட்சிகளாக இருந்ததுல காங்கிரஸை தவிர்த்து மித்த எல்லாருமே வெளியில இருந்து ஆதரவுங்கிற நிலைப்பாடு தானே. அப்ப அந்த வெளியில இருந்து இருக்க ஆதரவு என்னைக்கு வேணாலும் போயிடும். அப்ப விஜய் அவர்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏடிஎம்கேல இருந்து ஒரு செக்ட் உடச்சு வருதா இல்லை ஒன்றா வந்தாலும் ஓகே, உடஞ்சி வந்தாலும் ஓகே. ஒன்றா வர்றதுல மோஸ்ட்லி வந்துட்டு செங்கோட்டையன் அண்டு எடப்பாடி கிளாஸ் இருக்கனால நடக்காது, அது நடக்கலை. பாதியாக உடச்சி உள்ளே இழுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இப்போ சப்போஸ் நம்ம கேட்கப்படுற ரூமர் வந்து 30 எம்எல்ஏஸ். ஆமாம். ஸோ இந்த 30 எம்எல்ஏ வந்து சப்போஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா விஜயோட ஆட்சி வந்து கன்சால்டேட் ஆயிரும், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பார். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாத ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். டிஎம்கே புட்டுக்கிட்டு போனாலும் டிஎம்கே சைடில் உள்ள இருக்கவங்க வந்துட்டு வாபஸ் வாங்கினாலும் ஆட்சி கவலாது. கரெக்டாக? ஸோ அவருக்கு அது ஒரு சேஃப் ஜோனாக இருக்கும். ஸோ அதனால அவர் பண்ணுறாரு. மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் எடப்பாடியை போய் அவர் பார்க்கவும் இல்லை, எதுவும் இல்லை. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ரீசன்ஸ் இருக்கலாம். ஓகே, அதுவும் இருக்கலாம்ன்றீங்க. ஸோ எப்பவுமே 2 கட்சி தான் கொலை வச்சிருக்கு. மற்ற 3-4 கட்சிகள் இருந்தாலும் 2 கட்சி தான் எப்பவுமே தமிழக அரசியல் பெரிய இடத்தை கொடுத்துருக்கு. ஸோ அந்த பெரிய இடம் இப்போதைக்கு டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் கொடுத்து அதிமுகவை வெளில தள்ளுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிதான் பார்க்குறேன் நான். ஆக்சுவலாக டிவிகே வந்து அதிமுகவுடைய வேக்யூமை ஃபில் பண்ணிடுச்சு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதிமுக அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்த விட்டு கீழே இறங்கிருச்சுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே, டிஎம்கே வந்து ஏடிஎம்கேவோட வேக்யூமை ஃபில் பண்ணிருச்சு, டிஎம்கேவோட இடத்துக்கு டிவிகே போயிடுச்சு, அந்த ஆளும் வந்து போயிடுச்சு. அப்படின்னா ஸோ இப்படி தான் நான் பார்க்குறேன். ஃபைன். இப்போ கடைசியாக உடனே மட்டும் கேட்குறேன், என்னதான் இருந்தாலும் அவர் சினிமால இருந்து வந்ததுனால எல்லாத்தையும் பார்க்க சினிமாட்டிக்காவே இருக்கு, எனக்கு புரியுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்தில் ஒரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி இடத்துல உட்காந்துருக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து சிஎம் சினிமாங்கிறீங்க. அது அவன் மனநிலையில எப்படி இருந்திருக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் முகத்தை பார்த்தேன் கொஞ்சம் வெறுப்போட தான் இருந்தாப்புல. ஆனால் வீட்டுக்கு வரும்போது அது தெரியல. மேபி வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறதுனால அது ஒரு முகத்தை காட்டக்கூடாது அப்படின்ட்டு அப்படி இருந்திருக்கலாம். பட் அது வந்து அந்த வைப் இருந்துச்சு. இதுல வேற நடுவில் ஒரு சர்ச்சையை வேற கிளப்பி விட்டாங்க. எடப்பாடி வந்து வணக்கம் வைத்தார், விஜய் அவர்கள் வணக்கம். நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னங்க இப்படி இருக்காப்புல மனுஷன் அப்படின்னு. ஏன் அவர் வயசுல மூத்தவர் வந்து வணக்கம் வைக்கிறாப்புல, ஏன் கண்டுக்காம இருக்காப்புல, ஏன்னு நான் ஒரு செகண்ட் நினைச்சேன். அப்புறம் விளக்கம் வந்துருச்சு. அந்த இதுல பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பின்பக்கம், அதாவது விஜய் அவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நேர் பின்னாடி வந்து கொஞ்சம் மேல வந்துட்டு ஜெயலலிதாவுடைய போட்டோ வந்து பெருசா இருக்கு. ஓகே, அதை தான் அவங்க கும்பிட்டுருக்காங்க போல. நமக்கு இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது இவரை கும்பிடுற மாதிரி. ஒரு சிலருக்கு வணக்கம் வைக்கிறாப்புல, ஒரு சிலர் பார்த்து சிரிக்கிறாப்புல. ஆனால் ஏன் எடப்பாடி மேலே அவ்வளோ கோவமா என்னன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அவர் வணக்கம் எடப்பாடியே வந்து வைக்கல, விஜய்க்கு வைக்கல. அவர் வந்து எனக்கு இந்த கட்சியெல்லாம் உடையிற பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஹேட் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம உறுதிப்பட்டீங்களான்னு நினைக்கிறேன், ஏடிஎம்கே உடையுது. இதில் யார் தெரியுமா ஒரு பெரிய வின்னராக நான் வந்து பார்க்குறேன்? ஒரு லேடி வந்தாங்க, அவங்க வந்து எல்லோ கலர் சாரி கட்டிட்டு வந்து இந்த சைடும் வணக்கம் வச்சாங்க, அந்த சைடும் வணக்கம் வச்சாங்க, ஜாலியாக கழுத்து போயிட்டாங்கப்பா. அதாவது தேமுதிகன்ற ஒரு கட்சியே சட்டமன்றத்தில் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் 5 வருஷம் கத்துவாங்க, தேமுதிகான்னு கத்துவாங்க, 2 சைடையும் டீலிங் வச்சிருக்காங்க. கேட்டால் எங்கள் பக்கத்து வீட்டு தம்பின்னு வாங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீட்டு கொடுத்தவங்கன்னு வாங்க. ஸோ அதுதான் வந்து யாருக்கு இதுன்னு தெரில. பட் அவங்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கட்சியெலாம் ஏன் இருக்குன்னே தெரில. அது ஒரு சாதி கட்சி மாதிரி தான் அது. அந்த கட்சி பொறுப்பாளர்கள் வந்து அவங்க கொஞ்சம் சீனா போட்டுக்கிட்டு அது பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. விதி தலையெழுத்து, என்ன பண்றது? மக்கள் வந்து வாக்கு போடுறாங்க, ஜெயிச்சு வராங்க, நல்லது செஞ்சுட்டா போதும், இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த இது ஓவராலா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துரும். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இப்போ என்னங்க போனது சரியா தப்பா? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் போய் சந்திக்கிறது போறதெல்லாம் அவருக்கு பெரிய பிளஸ் தான். ஆனா இப்ப இவர் யாரெல்லாம் சந்தித்தார்களோ அவர்களுக்கு இது பெரிய பிளஸ்ஸாக இருக்காது. அவங்களோட இமேஜ் என்பது சுக்குநூறாக உடைத்து எறியப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களோட இமேஜ் வந்து பெரிய அளவு, அந்த பாகுபலி படத்துல அந்த ஒரு சிலை இன்னும் பெரிய சிலை வைப்பாங்க, அந்த மாதிரி பாகுபலி சிலை மாதிரி விஜயோட இமேஜ் வந்து பெருசா இருக்கு. அவர் எதிர்த்து அரசியல் பேசினவங்களெல்லாம் வந்து ரொம்ப பொலைட்டா உடச்சுட்டு போயிருக்காரு விஜய். ஸோ இதுதான் நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வை என்னன்னா, நம்ம ஒருத்தரை தவறானவர் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறோம்னா அவங்கள வந்து விட்டு விலகிறது, அவங்கள விட்டு தூரமாக நிற்கிறது தான் ஒரு சரியான கேரக்டராக என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன். ஸோ அது வந்து விஜய் அவர்கள் ஏன் அப்படி போய் பழகிறாரு, ஏன் அப்படி போய் பண்ணுறாருங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை நம்ம திட்டுறோம், தப்பானவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கும். இப்போ
திமுகவை போய் சந்திக்கிறது, திமுக பங்காளின்னு சொல்றதெல்லாம் நான் வந்து மாண்பாகலாம் கருத மாட்டேன். காரணம் என்னன்னா, திமுக என் இனத்தை கொன்ற கட்சி, அந்த கொன்றப்ப துணை போன கட்சி. அப்ப கொலைக்கு துணை போன என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்கள கொலை பண்ணியிருக்கான் ஒருத்தன் அப்படின்னா, அந்த கொலைக்கு ஒருத்தன் துணை போயிருக்கான் அப்படின்னா, அந்த துணை போனவனை நான் என்னைக்காவது நான் மன்னிப்பேனா? அப்ப உண்மையாகவே ஈழத்தமிழர்கள் மீது எனக்கு உண்மையாகவே பற்று இருக்குங்கிற பட்சத்துல என்னுடைய இனத்தை கொன்றவரை நான் என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். காலத்துக்கும் திமுகவே நான் மன்னிக்கக்கூடிய, திமுக அண்ட் காங்கிரஸை மன்னிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அவர்களை வந்து நான் என்னைக்குமே வந்து நட்பாகவோ இதாகவோலாம் நான் பர்சனலாக கருத மாட்டேன். மற்றவங்க அது எப்படியோ, எனக்கு அது பிடிக்கல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம நிறைய வாட்டி பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு லாபியை பற்றி டிஎம்கேல இருக்குன்னு பேசியிருக்கோம். அப்போல்லாம் வந்து குடியை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்போ திமுகவில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க பெரிய புலம்பல் என்னன்னா, நம்ம பாருங்க, நம்ம தமிழில் இருக்க நிறைய பேருக்கு வந்து கொடுக்காம தெலுங்கு லாபி வளர விட்டதுனால திமுகக்குள்ள ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்குன்னு திமுகக்குள்ள இருக்கவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய அரசியல் மாற்றமாக வந்து பார்க்குறேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.